Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பாண்டர் டிவி. மறுபடியும் ஒரு ப்ரைம் டைம் சீரியலோட கிளைமேக்ஸ் வரப்போகுது. ஆனால் அந்த சீரியலுக்கு கிளைமேக்ஸ் புதுசு கிடையாதுங்க. ஆல்ரெடி கிளைமேக்ஸ் முடிஞ்சு மறுபடியும் டெலகாஸ்ட் ஆகிட்டு இருக்கிற ஒரு சீரியல் தான். மறுபடியும் இந்த சீரியல் டெலகாஸ்ட் ஆகி இப்போ கிளைமேக்ஸே வரப்போகுது. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இதுக்கு முன்னாடி ½ அன் ஹவர் தான் டெலகாஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதனால 3 மாதத்துக்கு மேலே வரைக்கும் சீரியல் டெலகாஸ்ட் ஆச்சு. இப்போ 1 ஹவர் டெலகாஸ்ட் ஆகிறதுனால பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கிட்டே இந்த சீரியலோட கிளைமேக்ஸ் வந்துருச்சு. ஐபிஎல் டெலகாஸ்ட் ஆனால் இந்த சீரியலுக்கு எண்டே கிடையாதுங்கிற மாதிரி எல்லா நாளுமே மண்டே டு ஃப்ரைடே டெலகாஸ்ட் ஆகிட்டு இருக்கிற சீரியல். இப்போ நான் எந்த சீரியலை பற்றி பேசிகிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இப்போ மறுபடியும் ரிப்பீட்ஸாக டெலகாஸ்ட் ஆகிட்டு இருக்கிற கலர்ஸ் தமிழில் 6 to 7 டெலகாஸ்ட் ஆகிற மோகினி ஆட்டம் ஆரம்பம் 8:30 டெலகாஸ்ட் ஆனப்போ 0.7ங்கிற அளவுக்கு நல்ல ரேட்டிங்லாம் வாங்குச்சு. ஸோ அப்போ நல்ல ரேட்டிங் வாங்குச்சு அப்படிங்கிறனால தான் இப்போ மறுபடியும் ரீடெலகாஸ்ட்டாக அதுவுமே ப்ரைம் டைமில் 6 to 7 1 ஹவர் டெலகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஆல்ரெடி இந்த சீரியலோட எபிசோட் 69 கிட்ட அப்படின்னு தான் நம்ம எல்லாரும் ஆல்ரெடி சொல்லியிருப்போம். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த சீரியலோட கிளைமேக்ஸ் மறுபடியும் வரப்போகுதுங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சீரியலோட கிளைமேக்ஸ் வரப்போகுது. இன்னும் 3 எபிசோட்ஸ் இருக்குது. அது எப்படி டெலகாஸ்ட் பண்ணுவாங்க? 6 to 7 1 ஹவர் தானே இருக்குது. 1 ஹவரில் எப்படி 3 எபிசோட்ஸ் டெலகாஸ்ட் பண்ண முடியும் அப்படின்லாம் நான் யோசிச்சேன். பட் அதுக்கும் கலர்ஸ் தமிழ் பிளான் வச்சுருக்காங்க. நாளைக்கு மோகினி ஆட்டம் ஆரம்பம் சீரியலோட கிளைமேக்ஸ் எபிசோட் சாயந்தரம் 5:30லேருந்து 7 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஸ்பெஷலாக இந்த சீரியலோட கிளைமேக்ஸ் வரப்போகுது. இந்த 3 எபிசோடு நாளைக்கே போட்டு முடிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி நாளைக்கு 5:30லேருந்து இந்த சீரியலை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் வழக்கம் போல் தாங்க 7 மணியோட சீரியல் ஸ்டாப் ஆயிடுது. 7 மணிலேருந்து ஐபிஎல் டெலகாஸ்ட் ஆக போகுது. நாளைக்கு ஃப்ரைடேவாக இருந்தாலும் சிவசக்தி திருவிளையாடல், மயில் சீரியல், காதலா காதலா, மறக்குதே நெஞ்சம் அண்ட் அனு, இந்த 5 சீரியல்ஸும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு டெலகாஸ்ட் ஆகாது. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். ஐபிஎல் டெலகாஸ்ட் பண்ணுறதுனால உங்கள் சீரியல்ஸை ஸ்டாப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. சரி, இப்போ இந்த மோகினி ஆட்டம் ஆரம்பம் சீரியல் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கம்மிங் மண்டேலேருந்து சாயந்தரம் 6 மணிக்கு எந்த சீரியல் டெலகாஸ்ட் ஆகும் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு இன்னுமே பதில் கிடைக்காம தான் இருக்குது. மோகினி ஆட்டம் ஆரம்பமாக ரிப்பீட் பண்ணுற மாதிரி லக்ஷ்மி நாராயணா நமோ நமக்கு ரிப்பீட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். சேனல் கிட்ட இருந்து அஃபீஷியலான இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் என்ன ரீப்ளேஸ்மெண்ட் ஆனால் நல்லா இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.